தளபதி விஜய் மீது இப்போ பயங்கரமான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இப்படி செய்து கொண்டு இருந்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது அப்படி சொல்லி தமிழக மக்களை விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்த தமிழகத்தை உலுக்கி கொண்டு இருக்கும் கேஸ் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இஷ்யூ தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடிலாம் அடித்து அந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. இந்த சமயத்தில் தளபதி விஜய் அவர்கள் திமுகவை தான் தன்னோட முதல் எதிரி அப்படின்னு சொன்ன தளபதி விஜய் அவர்கள் திமுகவில் இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் சின்னதாக ஒரு அறிக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இதை பற்றி ஏன் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பேசலாம் அப்படி சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விமர்சனம் தளபதி மீது எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கை வெளியிடுவது மட்டுமே வழக்கமாக தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்கள் அரசியல் முழுசாக ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் பற்றி பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. ஈவன் தளபதி ஃபேன்ஸ் பல பேருக்கு தளபதி விஜய் இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், ஓப்பன் ஸ்டேஜில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?